இல்ல அனன்யா, ப்ளீஸ் கஷ்டப்படாத. நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்னு இப்ப இத சொல்லல. இப்ப கூட இங்க உட்கார்ந்து பேசுறது எனக்கு ஒரு மாரி கூச்சமா இருக்கு தான். ஆனா நான் ஏன் இப்படி பண்றேன்? இன்னைக்கு ஏன் இங்க வந்தேன்? உன்னை ஏன் இங்க கூப்பிட்டேன்? இப்ப ஏன் இங்க இப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியும் அனன்யா. இதுதான் நம்ம மீட் பண்றது கடைசியா இருக்குமோன்னு எனக்கு தோணுது. அப்படிலாம் எதுவும் இல்ல ஆகாஷ். நீ ஃபர்ஸ்ட் மூவ் ஆன் ஆகு. மூவ் ஆனா? உன்கிட்ட இருந்து மூவ் ஆன் ஆகணும்னு நினைச்சு தான் நான் ஜிம்குள்ளேயே போனேன். ஆனா அந்த ஜிம்குள்ள அந்த 2 மணி நேரத்தை தாண்டி வெளியே வந்த அந்த 2 செகண்ட்ல உன் ஞாபகம் வரும் பாரு. அதுல எப்படி நான் மூவ் ஆன் ஆவேன்னு நீ நினைக்கிற? டெய்லி நைட்டு சாங்ஸ் கேட்பேன். அந்த சாங்ஸ் கேட்கும் போதெல்லாம் நீ என் கூடயே இருக்க மாதிரி இருக்கும். இவ்வளோ ஏன் பைக்கில் நான் எங்கேயாச்சும் வெளியே போகிறப்ப நீ இன்னொன்று அதிகமாக வெளியே சுற்றின இடம். அந்த ஒரு இடத்த நான் கிராஸ் பண்ணும் போதும் நீ இன்னுமே என் பின்னாடி உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கும். இதெல்லாம் விட உன் பர்த்டே அன்னைக்கெல்லாம் நான் செத்துட்டேன் தெரியுமா? எங்க உனக்கு விஷ் பண்ண அதாச்சும் ஒரு கான்வர்சேஷன் டெவலப் ஆகுமோன்னு நினைச்சு விஷ் கூட பண்ண மாட்டேன். உன்னை பத்தி நினைக்க கூடாதுன்னு நினைச்சு டெய்லி உன்னை பத்தி தான் நான் நினைச்சிட்டு இருக்கேன். இதுல நான் எப்படி மூவ் ஆனவன்னு நினைக்கிறேன் சொல்லு. இந்த 5 வருஷத்துல உனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு பொண்ணு கூட நீ பார்க்கலையா? பார்த்தேன் அனன்யா, நிறைய பொண்ணுங்களை பார்த்தேன். ஆனா அவங்க எல்லார்கிட்டையும் நான் உன்னதானே தேடினேன். அது எப்படி நடக்கும் சொல்லு. வெயிட்டர், பில் கொடுங்க. அவர் ஆல்ரெடி பில் பே பண்ணிட்டார் மேம். பே பண்ணிட்டாரா? ஆமா. ரெண்டுக்குமா? ஆமா மேம். ஒருவேளை நான் வரலனா? நீ எனக்கு ரிப்ளை பண்ணும்போதே தெரியும் நீ வருவேன்னு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியா? சொல்லு. திரும்ப உனக்கு என்ன பிடிச்சிருமோன்னு எனக்கு ஒரு ஹோப் இருக்கு. ஸோ எனக்காக நீ வேற யாராச்சும் மேரேஜ் பண்ணிப்பியா? சாரி அனன்யா.